மேம் இப்ப ஆல்ரெடி வந்து பேஷண்ட் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 3 months, அப்புறம் 5th month, அப்புறம் டுவர்ட்ஸ் எண்ட் ஸ்டேஜ் இருக்குது. இப்ப டாக் பைட் இருந்ததுன்னா என்ன மேம் பண்ணலாம்? இந்த 3 ஸ்டேஜ்ல வேக்சின் எப்ப வேணா போடலாமா, இல்ல வேக்சின் போடலாமா போடக்கூடாதா? கண்டிப்பா பிரெக்னன்சில ரேபிட் வேக்சின் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டாக் பைட், ஸ்ட்ரீட் டாக் பைட் பண்ணுதுனாலே நம்ம இமீடியட்டா டேக் இட் அஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி. ஏன்னா இமீடியட்டா அவங்க நியர்பை டாக்டர் கிட்ட போயிட்டு ஊண்டு வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டெட்டனஸ் இது போட்டுக்கலாம். ரீசெண்டா போட்டிருக்காங்கன்னா அதை செக் பண்ணிக்கலாம். அண்ட் வேக்சினேஷன் இம்யூனோகுளோபுலின் அதை டாக்டர் பார்த்துட்டு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடணும். நமக்கு வந்து வருதா இல்லையாங்கிறத விட வந்துட்டு நமக்கே தெரியும் அதுல நிறைய காம்ப்ளிகேஷன், ஃபேட்டல் டிசீசஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதனால எந்த ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சியா இருந்தாலும் யோசிக்காம போயிட்டு ஊண்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இம்யூனோகுளோபுலின்ஸ் கொடுத்துடணும். இதுதான் வந்து டிக்டம். எது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அல்ல செகண்ட் இதுல இருக்காங்க, இல்ல லேட் செமஸ்டர்ல இருக்காங்க, எந்த பீரியட் ஆஃப் பிரெக்னன்சியா இருந்தாலும் நியரிங் டேர்மா இருந்தாலும் பரவாயில்ல, வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அவங்க போய் உடனே அட்டென்ட் பண்ணி வேக்சினேஷன் போட்டுக்கணும். ஏன்னா பிரெக்னன்சில நம்ம ஆல்ரெடி இம்யூனைசேஷன் பண்றோம். டெட்டனஸ் போட்டிருந்தாங்கன்னா அது அடிஷனலா கொடுக்க வேண்டாம், இல்ல கொடுக்கலன்னா அதையும் நம்ம போட்டுக்கணும். அண்ட் ஆன்டிபயோட்டிக் ப்ரோஃபிலாக்சிஸ் சேஃபா அது மட்டும் செக் பண்ணணும். பிரெக்னன்சில எது சேஃபா இருக்கோ அந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரோஃபிலாக்சிஸ் மட்டும் அவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அது வந்து இது. அதனால யாரும் வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போடணுமா இல்லைன்ற கொஸ்டினே கிடையாது. அவங்க இமீடியட்டா அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணி